அழகழகா அறிவா பேசுகிற அழகுமதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமலர் தன்னோட கணவன் பாக்யராஜ் பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லருக்கு வர சொன்னதால அங்கே போகிறாங்க. அழகுமலர் அங்கே போய் உட்காந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு ஒவ்வொரு வாட்டியும் தான் கையில் வச்சிருக்கிற செல்ஃபோனில் மணியை பார்த்துக்கிட்டே இருக்க பாக்யராஜ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. உடனே அழகுமலர் என்ன இவர் இன்னும் காணோம் அப்படின்னு ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. அதே சமயம் சாரிடி வந்துட்டேன் அதுக்குள்ளே கொஞ்சம் மேனேஜர் பிடிச்சிட்டாரு பேசுறதுக்கு. சரி நான் இப்போ வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பேங்க்லேருந்து கீழே வந்து தன்னோட 2 வீலரை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லருக்கு வர்றாரு அடித்து பிடிச்சி பாக்யராஜ். அதே சமயம் அழகுமலர் பார்த்தீங்களா, நான் 1 மணி நேரம் தான் டைமு, அதுவும் ராகவியோட ஸ்கூலுக்கு போகிறேன்னு அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நான் போகணும், சொல்லுங்கள் எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் கேட்க உடனே பாக்யராஜ் சொல்கிறாரு, ஐயோ நான் நேரமே கிளம்பணுன்னு தான் கிளம்புனேன், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒர்க்கு, அதை முடிக்கிறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்கு தாண்டி நான் இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படு குஷியாக பேசுகிறாரு பாக்யராஜ். உடனே அழகுமலரோ, சாருக்கு அப்படி என்ன காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இல்லாத சந்தோஷம் இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அப்படி என்ன சமாச்சாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாடி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. உடனே என்னங்க சொல்கிறீங்க, ப்ரமோஷனா அப்படின்னு வாயை பழக்கிறாங்க அழகுமலர். அதே சமயம் இப்போவே இப்படி வாயை பழந்தா எப்படி, சாருக்கு என்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கு தெரியுமா, பிஸ்னஸ் ப்ரமோஷன். அதாவது அதிகமாக நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் பிஸ்னஸ்க்காக லோன் எடுத்தாங்கன்னா அதுக்கு கிரெடிட் நமக்கு தான் வந்து சேரும். அதில் வர்ற ஒவ்வொரு வருமானத்துக்கும் பேங்க் நமக்கு இன்சென்டிவாக கொடுக்கும். கிட்டத்தட்ட அதுலேயே 15,000 20,000க்கு பக்கமாக ஜாஸ்தியாக சேலரி கிடைக்கும். அது போக மலரு எனக்கு 9,000 ரூபா சம்பளத்தில் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்கடி அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாரு. உடனே மலரோ, அப்படியாங்க, இந்த விஷயத்த நீங்கள் சாயங்காலம் வந்து எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக சொல்லியிருந்தாவே போதுமே, எதுக்காக என்ன இங்கே வர சொன்னீங்க, எனக்கு வேற அத்தை திட்டுவாங்களேன்னு பயமாக இருக்குங்க, நான் கிளம்புறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடி நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், நீ என்னமோ அத்தைக்கு பயந்துட்டு போகிறேன்னு சொல்கிற, ஐஸ்கிரீம் பார்லருக்கு சும்மாவாக வர சொல்லுவேன், இரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறேன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் திடீர்னு ராஜலட்சுமியோட தம்பி முருகேசன் வந்துடுறாரு பார்லருக்கு. இங்கே பார்த்துட்றாங்க பாக்யராஜையும் அவரோட மனைவி மலரையும். அப்போ பாக்யராஜ் சொல்கிறாரு, மாமா வாங்க மாமா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட, உடனே என்னம்மா மலரு 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, வீட்டில் என்ன வேலையெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஐயோ இன்னைக்கு நான் நல்லா மாட்டினேங்க, எப்படியா இருந்தாலும் இவருக்கு தெரிஞ்சா அத்தை காதுக்கு நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லரில் உட்காந்து சாப்பிட்டது தெரியாமல் போகாது பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜ் நானே அங்கே தான்ப்பா வரலான்னு வந்தேன், அதுக்கு முன்னாடி சரி ராகவி குட்டிக்கு சித்துக்கு ஸ்ருதிக்குன்னு எல்லாத்துக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா, அதனால் இந்த சம்மருக்கு நல்லா ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸாக வாங்கிட்டு போய் பார்த்துக்கலான்னு சொல்லி தான் இந்த கடைக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜோ அப்படியா மாமா சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மலரு இவருக்கு ஏதாவது புரியுதான்னு பாரு, அத்தைக்கிட்ட போய் வத்தி வச்சா நான் தானே மாட்டுவேன், எப்போவுமே தன்னோட புள்ள அதுவும் ஆம்பளை பிள்ளைன்னு அத்தை உங்களை குறை சொல்லவே மாட்டாங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ கடவுளே, அழகுமதி மாதிரி நம்மளால் பேசவும் முடியாது சாமர்த்தியமாக, அத்தையை பார்த்தா பயந்துக்குவோம், பேச்சே வராது அவங்க பேசும்போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உடனே சரிம்மா மலரு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்ட போல, சரி நான் வீட்டுக்கு தான் போகிறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாக்யராஜோ மலர்கிட்ட சொல்கிறாரு, மலரு நீ ஆட்டோ பிடிச்சு அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சுன்னு மாறி போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும், ஏற்கனவே அம்மா திட்டுவாங்கன்னு பயந்துட்டு தானே இருக்க, மாமா நம்ம வீட்டுக்கு தான் போகிறாராமா, நீ அவர் கூடவே காரில் போயிரு மலரு அப்படின்னு சொல்ல, உடனே மலரும் அங்கே முருகேசன் முன்னாடியே நிற்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரிங்க அப்படின்னு தலையாட்டிடுறாங்க. சரிம்மா மலரு நீ வா நான் காரில் இருக்கேன் அப்படின்னு முருகேசன் கிளம்பி காரில் போய் இருக்க, பாக்யராஜ் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க பார்த்தீங்களா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்ததுக்கு இப்போ என்னை நல்லா வசமாக அத்தைக்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்க பாருங்கள், இவர் போன உடனே நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லரில் சாப்பிட்டு இருந்தோங்கிறத அத்தைக்கிட்ட சொல்ல போகிறாரு, அப்போ பொய் சொல்லிட்டு தான் அன்னாடு நீ எங்கேயாவது வெளியில் போனால் போறியான்னு, அத்தை என்னை நம்ப மாட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல போங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு தன்னோட பர்ஸை எடுத்துகிட்டு அவசரமாக முருகேசன் கூட ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அதே சமயம் அங்கே வெளியில் துணிக்காய போட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி.
போனவ போயே போனா 1 மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா ஸ்கூல் வரைக்கும், அதுவும் இந்தாண்ட இருக்கிற ஸ்கூல்கிட்ட போயிட்டு வரக்கு 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணாவல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ராஜலட்சுமி. அதே சமயம் அங்கே முருகேசன் கூட அழகுமலர் காரில் இறங்க ராஜலட்சுமி, அட முருகேசு நீ என்னடா நீ எங்க மலர் கூட சேர்ந்து வர அப்படின்னு கேட்க, அக்கா இல்லைக்கா நான் அங்கே ஐஸ்கிரீம் வாங்கலான்னு நம்ம ராகவி குட்டிக்கு பிடிக்கன்னு போனேன். அங்கே போய் பார்த்தா எனக்கே ஒரே அதிசயம், பாக்கியராஜும் மலரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. பரவாயில்ல, இந்த வீட்டு வேலையை செஞ்சுட்டு இப்படி வெளியில் கூட போகிறதுக்கு மலருக்கு நேரம் இருக்குதுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே என்னது ஐஸ்கிரீம் பார்லருக்கு போனாளா இவ? ஏ மலரு நில்லு, எங்கே போன நீ? ஸ்கூலுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு கேட்க, அத்தை இல்லை அத்தை, அது வந்து உங்கள் புள்ள தான் என்ன அங்கே வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆளாளுக்கு இந்த வீட்டில் யாருமே என் பேச்சை மதிக்கிறதா இல்லை. எனக்கும் உங்கள் மாமாவுக்கும் இந்த வீட்டில் மரியாதைங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே முருகேசோ, என்னக்கா சொல்கிற? அப்போ ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிருக்காங்களா? என்ன திருட்டு பசங்க இவங்க, இந்த காலத்தில் யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு வந்த வேலையோட ஜோலியை முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு முருகேசனும். அன்னைக்கு சாயங்காலம் பாக்யராஜ் வர, பாக்யராஜ் நில்லு, என்ன ஒன்றும் தெரியாதவனை போல் உள்ளே போகிற? உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு இங்கே உட்காந்துருக்கிற, தெரியுதா தெரியலையா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. உடனே அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, உடனே நீ எதுக்கு இன்றைக்கி மலர வர சொன்ன? இன்றைக்கி வீட்டில் எத்தனை வேலை சும்மா அப்படியே கிடக்குது தெரியுமா? எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அத்தை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் நான் போனேன், துணி காய போடுறது நான் வந்து பண்ணிக்கலான்னு நினச்சேன், நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டு பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, பாருடா பாக்கியராஜ், இந்த வீட்டுக்கு வந்தாலும் வந்தா ஒரு புது மருமக, அவ கூட சேர்ந்துட்டு இவளுக்கும் வாயி காது வரைக்கும் போகுது, இதெல்லாம் எப்போ பேசி பழகுன மலரு அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் நிற்கிற அழகுமதியோ, இதை பாருங்க தேவையில்லாமல் என்ன எதுக்கு பேசுகிறீங்க? முதல்ல அக்காவை பேசுகிறதே தப்பு, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அக்காவை பேசுகிறதுக்கு? பத்தாததுக்கு என்னையும் இழுத்து சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா நீ வந்துட்டியா ரைட்ஸு ரூல்ஸுன்னு பேசுகிறதுக்கு? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமாமா? நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லுமா, மன்னிச்சுக்க, உன்னை இழுத்தது தப்பு தான். பாக்கியராஜ் இவளை எதுக்குடா ஐஸ்கிரீம் பார்லருக்கு தனியாக கூட்டிகிட்டு போனேன்? எல்லாரும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குமா, அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் மலர வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற, உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கா? அப்போது சம்பளம் எச்சு போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க வாயை பிளந்துட்டு ராஜலட்சுமி. ஆமாம்மா, அதை சொல்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்வீட் பாக்ஸில் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், அதை சொல்கிற மூடையே நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். உடனே ராஜலட்சுமியும், என்னது நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனா? சரிப்பா சரி, உன்னோட முன்னேற்றத்தில் எங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்கிறது தானே நீ இப்படி சொல்கிற? வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் கூட என்னையும் உங்கள் அப்பாவையும் பார்த்தா யாருக்கு தான் இப்போல்லாம் வர வர மதிக்க தோணுது அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா இல்லைம்மா, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்குங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு இன்னையில இருந்து 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் அது இதுன்னு சேர்த்தி அதிகமாக போட்டிருக்காங்க, பத்தாததுக்கு ப்ரமோஷனாக மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு பாக்யராஜ். உடனே அப்படியாடா, சந்தோஷம் சந்தோஷம், ஆமாம் அந்த 20,000 ரூபாயை ஏதாவது ஒரு சீட்டு நாட்டு போட்டு வைடா, ஏன்னா சுருதி கல்யாணத்துக்கு நகை போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா நீங்கள் சொல்லி தான் நான் இத்தனை நாளாக பண்ணேனா? கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜு சொல்ல, பக்கத்தில் நிற்கிற மலரை வம்புக்கு இழுக்கிறாங்க. ராஜலட்சுமி என்னடி என்ன நான் இப்படி சொல்லிட்டு நேன்னு உனக்கு வயிறு எரியுதா அப்படின்னு கேட்க, உடனே அழகு மலரோ, சேச்சே அத்தை நம்ம ஸ்ருதிக்கு நகை எடுக்கிறதுக்காக நீங்கள் சீட்டு போட சொன்னால் எனக்கு சந்தோஷம்தான், நான் எதுக்கு அத்தை கவலைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மதி, சி இதுக்கும் மேலே உங்களால் கீழ்த்தரமாக யோசிக்கவே முடியாதா அப்படின்னு பேசுகிறாங்க. வாடி வா, திரும்பவும் சண்டையை ஆரம்பிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி தலையை முடிஞ்சிட்டு மதியை பேச ஆரம்பிக்கிறாங்க.